ஜீவ ஊற்று சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். இன்று இன்னொரு தினம் ஒரு தியானம் என்ற இந்த தலைப்பிலே இன்றைக்கு இன்னொரு ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 26ஆம் வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? 27ஆம் வசனம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? 26வது வசனம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள், அவை உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. 29. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையில் அவைகளில் ஒன்றையாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஆகாயத்து பட்சிகளை பார்த்தீங்கன்னா, அது கவலைப்படுவதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அது சந்தோஷமாக வளர்கிறது. அதுபோல நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்பதே இந்த வசனத்தின் பொருள். கவலைப்படுகிறதுனால உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உடைக்காகவும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பங்களுக்கே கர்த்தர் அவ்வளோ செய்திருக்கிற போது அது உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அதுக்கே பலவித மகிமையால் கர்த்தர் உடுத்தியிருக்கிறார்னா நமக்கு எவ்வளோ அற்புதங்கள் செய்வார் என்பது இந்த வசனத்தில் தெளிவு பெற்றிருக்கும். இங்கே நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுவது, நாளைக்கு என்ன செய்வது என்று பல பேர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த கவலையெல்லாம் விடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம் கவலைகளை ஒப்படைத்து விட்டு நாம் சென்றோமானால் எல்லா விஷயத்திலையும் நம்மளுக்கு கவலை இல்லை என்றால் நமக்கு கர்த்தர் பெரிய கனத்தையும் சுகத்தையும் தருவார் என்று சொல்லுகிறேன். நாளை வேறொரு வசனத்தில் சந்திப்போமாக. நன்றி, வணக்கம். இந்த ஜீவ ஊற்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.